ஹலோ வாங்க பிக்னஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 36 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய குர்த்தி பார்க்க போகிறோம். குட்டி டாப்பு தான், ஜீன்ஸ் பேண்ட் மேலே போடுற டாப்பு. இவங்க வந்து ஒயிட்டில் தைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒயிட் லைனிங் எடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு மெயின் துணி, அக்கோபா கிளாத்து. இதில் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நான் லைனிங் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்து கட்டிங்கும் நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு வந்து 16ன்றதுனால 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு கட்டிங்காகவும் 4.5 இன்ச்சு கிளாத்துக்காகவும் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்துட்டு 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு வி நெக் வைக்க போகிறேன். அதனால் 7 இன்ச் வச்சுருக்கேன். மார்பு சுற்றளவு 36க்கு 40 இன்ச் வைக்கணும். 4 இன்ச் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 4 இன்ச் வைக்கணும். வச்சுட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு 11 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு நடு சென்டரில் 13 இன்ச்சு உயரத்தில் 9 இன்ச்சோ ப்ளஸ் 1.5 இன்ச்சோ நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஓப்பன் கட்டில் வந்துட்டு 20 இன்ச்சு உயரத்தில் 10.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தான் நம்ம வைக்கணும். இங்கே வந்து நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணுற பிளேஸ் இது. மொத்தம் இவங்களுக்கு 28 இன்ச்சு உயரத்தில் வந்துட்டு நம்ம டாப் தைக்க போகிறோம். குட்டி தான், ஜீன்ஸ் பேண்ட் மேலே போடுறது. இப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 கிளாத்தும் 2 ஃபோல்டிங் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 பீஸை ஒன்றா வெட்டிட்டு அதுக்கப்புறம் நெக்கு மட்டும் நம்ம மாற்றி எடுத்துட்ட பிறகு வெட்ட போகிறோம். இப்போ கட்டிங் பாருங்கள், மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ கட்டிங் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணிட்டோங்களா, இப்போ வந்து கட் பண்ணணும். இது பாருங்கள், 2வது லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணிகிட்டே போகணும். இது வந்து ஓப்பன் கட்டு, அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே இது வந்து சென்டராண்ட போயிட்டு ஒரு வி ஷேப் மாதிரி எடுத்து அப்படியே வளைச்சி எடுக்கணும். நம்ம இடுப்பு எப்படி வளைவாக இருக்குதோ அதே மாதிரி வளைவாக எடுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ஷோல்டர் பாருங்கள், இது வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால 1/2 இன்ச்சு இந்த மாதிரி க்ராஸாக எடுக்கணும். அப்போ தான் வந்து க்ளோஸுக்கு வந்து கரெக்டாக வரும். நமக்கு க்ராஸாக எடுத்துட்டு ஆம்கோல் வந்து இவங்களுக்கு 8.5 இன்ச்சு 16ன்றதுனால 8 இன்ச்சுக்கு நான் ஆம்கோல் வந்து வெட்டி எடுக்கிறேன். நான் இதை பாருங்க, அப்படியே உள்வாங்கி வெட்டணும். அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துட்டு இந்த பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இதை வந்துட்டு மெயின் துணியில் நம்ம எப்படி போட்டு வெட்டணுன்றதை நான் காட்டுறேன். இப்போது இது வந்து லைனிங் துணி வெட்டி முடிச்சோங்களா. இப்போ வந்து மெயின் துணியில் நம்ம வந்து இது அப்ளை பண்ணியிருக்கோம். அது பாருங்கள், லைனிங் துணி, இது வந்து மெயின் துணி. அப்படியே போட்டுட்டு லைனிங் துணி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், மெயின் துணி கொஞ்சம் நம்மளுக்கு என்ன அளவு 28 இன்ச்சுனா 28 இன்ச்சு அந்த அளவு இருக்கணும். ஏன்னா லைனிங் துணி கொஞ்சம் மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டா கீழே தொங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நம்ம சின்னதாக தான் வைக்கணும். இது அப்படியே 4 ஃபோல்டிங், அதை பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக் 2 ஃபோல்டிங்கை அப்படியே பண்ணியாச்சு. போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணணும். மெயின் துணி அப்படியே கட் பண்ணணும். நான் இன்னும் நெக்கு வெட்டல, மெயின் துணி வெட்டிட்ட பிறகு நெக்கு வெட்டுறேன். ஷோல்டர் வெட்டிட்டு அப்படியே ஆம்கோல் சைடுக்காக வெட்டணும். இது அக்கோபா துணின்றதுனால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், பார்த்து நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், திக்கு, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். சிஸ்ஸர் வந்து எதுலேயும் படாத மாதிரி நம்ம பார்த்துட்டு வெட்டணும். அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். என்ன ஷேப்போ அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்கு வெட்ட போகிறோம். நெக்கு வந்து இது பேக் பீஸுக்கு, அதை மட்டும் தனியாக இப்போ வெட்டி எடுக்கணும். இதை பாருங்கள், கரெக்டாக 3 இன்ச்சு அந்த வளைவை அப்படியே வெட்டி எடுக்கணும். பேக் பீஸ் வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வெட்டணும். இங்கே கீழே பாட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லைங்களா, அதை வெட்டி எடுத்துக்கணும். நேராக பீஸு இல்லாத நேராக வெட்டி எடுத்துக்கணும். இப்போது இது பேக் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வெட்ட போகிறோம்.
ஃப்ரண்ட்டு நெக்கு வி நெக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். பேக் வெட்டிட்டோம் இல்லைங்களா? இப்போது இது ஃப்ரண்ட்டு நெக்கு வெட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் சைடுக்கா நம்ம வந்து கொஞ்சம் வளைவாக உள்வாங்கி ஒரு 1/2 இன்ச்சில் வெட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அங்கே நம்மளுக்கு துணி நிற்காது. பாருங்கள், 1/4 இன்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக போய் இங்கே வந்து அதோட கொஞ்சம் பெருசாக வெட்டினோன்னா நம்மளுக்கு வந்து துணியெல்லாம் ஃப்ரண்ட்டாண்ட நிற்காது. அக்கலாண்ட அழகாக துணி நிற்கும். நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். இதுதாங்க ஃப்ரண்ட் கட்டிங், பி கட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து கை வெட்டதை காட்டுறேன். இப்போது கை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கையோட உயரம் வந்து உங்களுக்கு 15, ஆம்கோலோட அளவு 8.5, அடிங்கை சுற்றளவு 7.5, இங்கே கீழே வந்து 5.5 இன்ச்சு, கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை சேர்த்து கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து லூஸு டைட்டு வேணும்னா அதை பிரித்து விடுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இங்கே 15 ஒயர் அளவுனா இங்கே வந்து 3 இன்ச்சு டவுனில் நம்ம இந்த வளைவை எடுத்துகிட்டு போட்டோம், ஸ்லீவோட வளைவை. அப்படியே இப்போ நான் வரைஞ்சதை கட் பண்ணுறேன். இதுதான் வந்து ஸ்லீவோட கட்டிங். அந்த டாப்புக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்கை வந்து நம்ம எப்படி வெட்டணுன்றதையும் பார்த்துடலாம். அப்புறமா ஸ்டிச் பண்ணுறதையும் பார்க்கலாம். நான் ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். பிகினர்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, கற்றுக்கங்க. என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கணுன்னா நான் வந்து 3 மாதத்துக்கு 20,000 ரூபாய் வாங்குகிறேன். நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். என் கூடவே ஏனில் ஏறி வரணுன்னா வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரியே பெரிய ஆள் ஆகணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து நெக்கு எப்படி வெட்டுறதுன்றதை பார்க்கலாம். கை முடிஞ்சிடுச்சு. கைக்கு வந்து ஃப்ரண்ட்டு வெட்டணும் இல்லைங்களா? அது இதை பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் அழகாக வெட்டி எடுத்துகிட்டு போகணும். ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சரி, சுடிதாருக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட் ஆம்கோல் நம்ம எடுக்கணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. இந்த மாதிரி வளைவை வந்து நீங்கள் வெட்டி பழகுங்க. பழகினா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். நம்ம வந்து இது பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு வி நெக் இல்லைங்களா? அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நமக்கு அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இது பாருங்க, வி நெக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு 1.5 இன்ச்சில் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கட்டிங் தான் நம்மளுக்கு வந்து இப்போ தேவை. இதை வந்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சில் வெட்டி எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வி நெக், ஃப்ரண்ட்டோட நெக்கு. இதை அப்படியே அதில் வச்சு தைச்சி அச்சு திருப்பணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். நெக்கு பேட்டர்ன் இல்லாத நம்ம வந்துட்டு எதுவுமே தைக்கக்கூடாது. இந்த பாருங்க, வி நெக்கு அப்படியே நமக்கு கிடைக்கும். இதுதான் வி நெக்கு. இதே மாதிரி பேக் நெக் வெட்டணும். வெட்டிட்டு அப்புறமா தைக்கணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.